கடினமான நேரங்களில் உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் 10 வேத வசனங்கள். 10 Bible verses for faith in hard times. Number 1. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். உபாகமம் 31:6. இந்த வசனத்தின்படி நம்ம இந்த கொரோனாவுக்கோ வேறு எதுக்குமோ எந்த வியாதிக்கோ எந்த ஒரு இதுக்கும் பயப்பட வேணாம். Be strong and courageous. Do not be afraid or terrified because of them, for the Lord your God goes with you. He will never leave you nor forsake you. Deuteronomy 31:6. ரெண்டாவது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயப்பட வேணாம், எது குதிச்சும் பயப்படாதீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் இருக்கார், பயப்படாதீங்க. So do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. Isaiah 41:10. மூன்றாவது வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஏசாயா 26:3. நம்ம உறுதியாக ஆண்டவரை நம்பினோம்னா கண்டிப்பாக அவர் நம்மளை காத்துக்கொள்வார், பயப்படாதீங்க. You will keep in perfect peace those whose minds are steadfast, because they trust in you. Isaiah 26:3. நான்காவது வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதாவது நம்ம கூட ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியானவர் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த பயங்கள்லாம் வராது, நம்ம எந்த ஒரு துவண்டு போகவும் மாட்டோம், நம்மளுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. அதுக்கு முந்தின வசனம் 26 பார்த்தோம். ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்காரு. இந்த சமாதானத்தை எந்த பிசாசும் எடுக்க முடியாது, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. But the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you of everything I have said to you. John 14:26. Peace I leave with you, my peace I give you. I do not give to you as the world gives. Do not let your hearts be troubled and do not be afraid. John 14:27. அஞ்சாவது வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. ஸோ நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நம்மளுடைய ஓன் திங்கிங் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நம்ம முழுமையாக கர்த்தருக்கு சார்ந்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். ஸோ கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுட்டு நம்ம எல்லா வழியிலையும் நம்மளுடைய வாழ்க்கை பாதைகளில் அவரை நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பாதை கண்டிப்பாக செவ்வைப்படும். ஸோ கர்த்தர் அதை நல்ல வழியில் நடத்துவார். நீதிமொழிகள் 3:6 சொல்கிறபடி. ஸோ டோன்ட் ஃபியர். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. Proverbs 3:5. In all your ways submit to him, and he will make your paths straight. Proverbs 3:6. ஆறாவது வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் கூப்பிடும்போது
கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். சங்கீதம் 34:17. ஸோ நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது, நீதிமானாகிய நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மளை நீங்களாக்கி கண்டிப்பாக விடுவிப்பார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. ஸோ நம்ம கூப்பிடும்போது அவர் கேட்குறாரு. அதே மாதிரி நம்ம நொறுங்கி போய் அழுது, ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்ற சூழ்நிலையில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். ஆமென். The righteous cry out and the Lord hears them. He delivers them from all their troubles. Psalms 34:17. The Lord is close to the brokenhearted and saves those who are crushed in spirit. Psalms 34:18. 7வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. ஸோ நம்ம பலவீனத்தில் கண்டிப்பாக அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஸோ நம்ம சந்தோஷமாக மேன்மை பாராட்டலாம். அந்தபடி நாம் பலவீனராய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். 2 கொரிந்தியர் 12:10. ஸோ நம்ம மேன்மை பாராட்டணும். But he said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. Therefore, I will boast all the more gladly about my weaknesses, so that Christ's power may rest on me. 2 Corinthians 12:9. That's why, for Christ's sake, I delight in weaknesses, in insults, in hardships, in persecutions, in difficulties. For when I am weak, then I am strong. 2 Corinthians 12:10. Amen. 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். 1 பேதுரு 4:7. ஸோ நம்ம நம்மளோட பெயின் அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ பி கேர்ஃபுல்லாக இருந்து ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஸோ நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், மற்றவங்க மேலே ஒரு கோபம் எரிச்சல் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அன்பாக இருக்கணும். அன்பே நம்மளை எல்லா பாவங்கள்லேருந்து நம்மளை நீங்களாக்கும். The end of all things is near. Therefore, be alert and of sober mind, so that you may pray. 1 Peter 4:7. Above all, love each other deeply, because love covers a multitude of sins. 1 Peter 4:8. What a 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். ஸோ இதெல்லாம் ஒரு சோதனை தான். அதனால் ரொம்ப அதை போட்டு நம்ம பயப்படக்கூடாது. ஓகே. 1 Peter 4:12. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4:13. ஸோ இந்த உலகத்தில் நம்மளை ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறதுனால நம்மளை மற்றவங்கெல்லாம் புறக்கணிக்கிறது, ஏகப்பட்ட கஷ்டங்களை நம்ம ஆண்டவரோடு கூட சகிக்கிறதுனால நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம அவரோடு கூட பங்கடைய போகிறோம். அதனால் நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்படணும். ஓகே. Dear friends, do not be surprised at the fiery ordeal that has come on you to test you, as though something strange were happening to you. 1 Peter 4:12. But rejoice in as much as you participate in the sufferings of
Christ so that you may be overjoyed when his glory is revealed. 1 Peter 4:13. 10வது தேவ வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். எபிரேயர் 12:1. இது ஒரு நல்ல தேவவசனம். நம்மளை சுற்றி நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதை நினச்சிட்டு நம்ம ஓடணும். நம்ம சுற்றி இருக்கிற பாவத்தை நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம ஓடிட்டே இருக்கணும். நம்மளோட நோக்கம் ஒன்றா தான் இருக்கணும், பரலோகமாக தான் இருக்கணும். அதுவும் நம்மளை கூட நிறைய பேரை கூட்டி சேர்த்து கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கமாகவும் இருக்கணும். ஸோ நம்ம பயப்படவே வேண்டாம் எதை குறித்தும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2. ஸோ அவர் அவமானத்தை எண்ணவே இல்லை, சிலுவையை சகித்தார். சிங்காசனத்தை மட்டும்தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார்ன்றதை நம்ம நினச்சிக்கிட்டே சந்தோஷத்தோடு நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பூமியில் நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமாக தோணுதோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அந்த விபரீதங்கள்லாம் அவரை நம்ம நினச்சிக்கணும். இதெல்லாம் அவர் சகிச்சிருக்காரு, இதெல்லாம் சிலுவையில் அவர் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ நம்மளும் அதை விட்டுட்டு அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லாமல் ஓடிட்டே இருப்போம் ஆண்டவரை நோக்கி. Therefore, since we are surrounded by such a great cloud of witnesses, let us throw off everything that hinders and the sin that so easily entangles, and let us run with perseverance the race marked out for us. Hebrews 12:1. Fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of faith, for the joy set before him he endured the cross, scorning its shame, and sat down at the right hand of the throne of God. Hebrews 12:2. Consider him who endured such oppositions from sinners, so that you will not grow weary and lose heart. Hebrews 12:3. Amen. கண்டிப்பாக இந்த 10 வேத வசனங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வேத வசனங்கள் வேறு நிறைய ரெஃபரன்சஸ் வேணும்னா அதை உங்களுக்கு நான் தரேன். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.